அங்கெல்லாம் நிறைய மண் சரி வரும், ரொம்ப சிரமம் இருக்கும். இந்த சைக்கிளை வேற எடுத்துட்டு போறீங்க. வீடியோஸ்மே பார்ப்பேன். அதுவும் நான் நைட் டைம் ஒரு 9 o'clock 10 o'clock போல பார்ப்பேன். ஏன்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்க சிராஜ் அருண் மாதிரி வரணும்னு. சிராஜ் அருணை விடவே நல்லா வருவான். அதனால வந்து சிராஜ் அருண் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் சொல்றாங்க. ஆகஸ்ட் 17 சிராஜ் அருண் தினம். ஏன்னா அவங்களும் இந்தியாவுக்கு பெருமை தானே சேர்த்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வெற்றி இந்த கில்ல சாதன புத்தகத்துல இடம் பெறணுங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். இன்னைக்கு எங்க அம்மா பேசல, அவ்வளவு சந்தோஷம் எனக்கு தெரியுது. இவ்வளவு ஹாப்பியா எங்க அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. பெரிய பெரிய கனவுகள் காண்றாங்க, அது நடக்கும் கண்டிப்பா. பெரிய அளவுக்கு எங்க அண்ணே போவாங்க. அண்ணே ரொம்ப பாசத்தை காட்டலனாலும் ஒரு மேல ரொம்ப பாசமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொந்தக்காரங்க மட்டும் இல்ல, எங்க சொந்தக்காரங்க எல்லாமே அவனுக்கு சொந்தக்காரங்க தான். நீங்க எல்லாருமே இல்ல அப்படின்னா சத்தியமா நாங்க யாருமே கிடையாது. இதை விட பயங்கரமா பெருமைப்படுற மாதிரி நான் இவனும் சாதிப்போம். படங்கள்லாம் பண்ணி இன்னும் பெரிய லெவல்ல சாதிப்போம். லவ் யூ சோ மச். நன்றி. காம்ரேட்ஸ் மீட்டப் வீடியோட பார்ட் 2க்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். என் ஃப்ரெண்டு ஸ்வேதாவோட அம்மா எங்களை வாழ்த்தி வழி அமிச்சு ஃப்ரேம்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க. நம்ம குருஜி அசத்தோன்னு அசத்திட்டாரு. அவரோட ஸ்பீச்சை கேட்டு நீங்களே மெய் மறந்துடுவீங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு ஆண்டவன் ரூபத்துல ஒருத்தவங்க உதவி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் குருஜி எங்களுக்கு. நான் இருக்கேன், நீங்க ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்துக்கிட்டு, நாங்க வேற மதம் தான், இங்க மதம் முக்கியம் இல்ல, மனிதம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எங்களை காசில ஒரு மாசம் தங்க வச்சு பார்த்துக்கிட்டு, இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஆசிரமத்துல எங்களை தங்க வச்சு, நான் தொழுகிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்து எல்லா இடத்துலயும் நல்லா வச்சு பார்த்துக்கிட்டாங்க. குருஜி ரொம்ப நன்றி. எங்களுக்காக ஒரு வார்த்தைகள். ஓம் நமோ நாராயண். இங்க இருக்கிற சிராஜ் அருண் 2 பேரும் காசியில் முதல் முறையாக சந்திக்கிறோம். அந்த நேரத்தில் அவங்கள பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபமாக இருந்தது. உடையெல்லாம் கிழிஞ்சு, செருப்பு கூட கிடையாது. இன்னைக்கு ஷூ போடுற அளவுக்கு வந்துருக்கீங்கப்பா. அந்த அளவுக்கு இருந்தாங்க. கூப்பிட்டா அது ஒரு ரம்ஜான் மாதம். அந்த ரம்ஜான் மாதத்தில் அருணும் சிராஜும் தொழுகை கேட்டாங்க. இவரு கோயிலுக்கு வருவார், இவரு கோயிலுக்கு வருவார். எல்லாம் ஒரே இதான், மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து எங்களால் முடிஞ்ச எங்களுடைய கடமையை செஞ்சோம். 2வது 2 பேரும் கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு சாதனைன்னு சொல்கிறாங்க. நான் இந்த இமயமலை இவங்க சென்ற இடங்கள்லாம் என்னுடைய 15 வயதிலிருந்து நான் போய் வந்துட்டுருக்கேன். இயற்கை பேரிடர்கள் நிறையா உள்ள இடம். அதெல்லாம் திடீர்னு மழை பொழிவு வரும், பனிப்பொழிவு வரும், மலைகள்லாம் மண் சரிவு ஏற்படும். இதெல்லாம் நாங்கள் காரில் போகிறோம், வண்டியில் போகிறோம், பார்த்துருக்கோம். இந்த பசங்க ஒன்றும் பெரிய உடம்பெல்லாம் இல்லை. நான் கேட்டேன், என்ன சிராஜ் எலும்புனா? அருள் ஓரளவுக்கு இருந்தா. என்ன 2 பேரும் சைக்கிளை இழுத்து பார்த்தா முடியல. இவங்க உணவு என்ன? அந்த சப்பாத்தி, அங்கே உணவுக்கு இவங்களுக்கு இங்கே மதுரையில் சாப்பிட்டு பழகின பசங்க எப்படி சைக்கிள் இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ நான் கேட்ட ஒரே வார்த்தை, எப்போ மழை வருமே என்ன பண்ணுவீங்கன்னு அருண்கிட்ட. அதுக்கு ஒரு பதில் சொன்னார். வளர்ப்பில் சிராஜ் அருள் 2 பேர்த்திட்ட 2 கேள்வி தான் கேட்டேன். அங்கெல்லாம் நிறைய மண் சரி வரும், ரொம்ப சிரமம் இருக்கும். இந்த சைக்கிளை வேற எடுத்துட்டு போறீங்க, அது எப்படி சைக்கிள்? பஞ்சர் ஆகாத டயரு. நான் என்ன பஞ்சர் ஆகாத டயர்னா ரப்பரை கட் பண்ணி போட்டிருக்காங்க. முன்னாடி வீல் சரி நல்ல டயர் தான், அதுல காத்து இருக்குமானே காத்துல பஞ்சரு. பிரேக்கு பிடிக்குமானே பிடிக்காது. இதுல போய் இந்த இடத்துல காயம் இருக்கு, இவனுக்கு இந்த இடத்துல இருக்கு பூரா காயம். அப்ப 2 பதில் தான் சொன்னாங்க. குருஜி மழை பெஞ்சோம், மழையோட வேலையை பார்க்கட்டும், இவன் பனிச்சரிவு ஏற்பட்டா அது அதோட இயற்கை வேலையை பார்க்கட்டு. எனக்கும் அருணுக்கும் நாங்கள் 2 பேரும் எடுத்த லட்சியத்தை முடிக்கிற வரைக்கும் பஞ்ச பூதங்கள் செய்யற கடமையை செய்யட்டும். நாங்கள் எங்களுக்கு இந்த 2 வருஷம்
நாங்கள் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணும் மதுரையில், அதுக்கு தான் எங்களுடைய லட்சியம்னு சொன்னாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக இந்த குழந்தைய ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாலுமே வாழ்த்துக்கள். ஏன்னா சாதனைங்கிறது நீங்கள் சந்தித்த இடங்கள் எல்லாம் நான் சென்றதுனால சொல்கிறேன். இந்த கேதார்நாத் பத்ரிநாத்லாம் போனீங்க, கங்கோத்ரி இதெல்லாம், அதெல்லாம் கொஞ்சம் போக போக ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிரும், நமக்கு அந்த சுவாசமே சுவாசிக்க முடியாது. அந்த இடத்துல இந்த சைக்கிளையும் எடுத்துட்டு போறாங்க. இது மொழி வேற பிரச்சனை. இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், மற்ற மொழி தெரியாது. ஆனால் அதுலேயும் இன்னைக்கு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு உறவுகளை சம்பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல அதுலேயும் ஒரு டென்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. நான் கூட சொன்னேன், இங்கே வந்ததுக்கு மெயின் காரணம் ரெண்டு. இந்த பசங்களை இப்போ ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, சொல்லாமா வித் யுவர் பெர்மிஷன். இல்லை நாங்கள் தம்பி சைக்கிள் ஓட்டுறதே காட்டலன்னு, வேற ஒன்றும் தவறா சொல்ல. அப்போதான் நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கேன், பரேலியில் எங்கள் ஆசிரமம் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தேன். சிராஜ் என்ன சிராஜ் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்குன்னா, ஏன்னா காசிலிருந்து 2 என் குழந்தைகள் ஆயிடுச்சு, எங்கள் குடும்ப குழந்தைங்க. ஒரே வார்த்தை கேட்டா, யார் போட்டிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரே ஒரு ஸ்கூட்டி இவர் ஐயா வாசு வாங்கி கொடுத்தாங்க. இந்த வண்டியில் போங்க குருஜின்னு. அங்கிருந்து 2 நாள் வந்து நெல்லூரில் சந்திச்சு ஒவ்வொரு தகவல் அனுப்பி நான் இருக்கேன், மதுரை வரைக்கும் வர்றேன், உங்களுக்கு 17 இந்த ப்ரோக்ராம் முடிச்சோட நான் கிளம்புறேன்னு வந்திருக்கோம். அது காரணம் என்னன்னா, இந்த பசங்க ஒவ்வொரு நேரமும் நான் கேட்பேன், ஏதாவது ஸ்பான்சர் வேணுமா, உங்க அன்பு போதும் குறிஞ்சு. இது சத்தியமான வார்த்தை, இது ஒன்றும் மேடைக்காக கிடையாது. நாங்கள் இன்னைக்கு இருப்போம், அடுத்த இன்னும் 1 மணி நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம், சரிங்களா? இல்லை ஏதோ சைக்கிளுக்கு வேணுமா, இல்லை ரம்ஜானுக்கு ட்ரெஸ் 2 பேருக்கு எடுத்தா வேண்டாம், எதை கேட்டாலும் வேண்டாம் என்ற சுயமரியாதையோடு வந்தாங்க பாருங்க. முதல்ல இந்த சுயமரியாதை இருக்கணும். யாரு ஏழையோ பணக்காரனோ ஜெயிக்கிறனோ தோக்கறனோ ரெண்டாவது. ஆனா யாருக்கிட்டையுமே எந்த உதவியும் எங்கிட்ட இது வரைக்கும் எந்த உதவியும் கேட்கல. அந்த ஒரு நன்றி எங்க கூட்டு வந்தது. அதே மாதிரி உங்க தாத்தா என்ன மாதிரியே இருப்பாருன்னு சொன்னீங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்தா சிராஜ் அவங்க அம்மா அன்னைக்கு அப்படியே அவங்க பசங்களை பத்தி சொல்லும் பொழுது அருண் சிராஜ் அந்த 2 குடும்பத்திலையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டது, 2 பேருமே சிராஜ் வீட்டுக்கு போனா அருண் சாப்பிட்டானான்னு கேட்கிறாங்க. அதே இது அருண் வீட்டுக்கு போனா சிராஜ் சாப்பிட்டா அப்படியே. இது வார்த்தைக்கல்ல, நாங்கெல்லாம் கேட்டது. இந்த ஒற்றுமையோட இது வந்து உங்களுக்கு சாதனை மட்டுமல்ல, இது முதல் படி. இன்னும் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்க பின்னால நாங்க எல்லாருமே இருக்கோம், நாங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இருக்கோம். ஏதேனாலும் நல்ல விஷயத்துக்கு மட்டுமே செய்யக்கூடியவங்க நீங்க. நாங்க உதவி இருக்குன்னு சொல்லி எல்லாமல்ல அந்த இறைவன் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயண். வணக்கம் காம்ரேட்ஸ். நல்ல நட்பு நல்ல சாதனையில் படைக்கின்ற உதாரணம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கய்யா. குருஜி பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட அண்ணன்மார்கள் எல்லாருமே வந்து வாழ்த்தி, நீங்கள் 2 பேரும் மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, யாருமே பண்ண முடியாத விஷயம், இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஏரியாவுக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம அப்பா அம்மாவுக்கு, நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் பெருமை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கடா மாப்பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி அன்பை கட்டி உண்மையிலே தெரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து தேனு ஒன்றா வந்திருந்தாங்க, நமக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்தனா வந்திருந்தாங்க. அவங்க பார்க்கறதுக்காக குட்டி மாரிமுத்து அவர்களும் வந்திருக்கிறாங்க, சென்னையிலேருந்தே வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி உறவுகளை நம்ம ஊர் பசங்க நிறையவே சம்பாதிச்சிருக்காங்க. நமக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணது தேனு அண்ணே, இந்த ப்ரோ எல்லாருமே தான். அண்ணே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சாதனைக்கு வந்து உருவம் ஒரு தடையில்லை அப்படின்றதுக்கு வந்து நம்ம குட்டி மாரிமுத்து அவர்கள் தான் ஒரு உதாரணம். இவர் வந்து நம்மளை விட பெரிய இடத்துல இருக்காரு. ஸோ இவருக்கு எல்லாருமே கைத்தட்டல் கொடுத்துருங்க. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ணே நீங்க நம்ம எல்லாரும் வந்து இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில ஜாபுக்கு போறதுக்கு ஹோம் சிக்குன்னு சொல்றோம். 2 வருஷம் அருணும் சிராஜும் வந்து வீட்டை விட்டு டிராவல் பண்ணியிருக்காங்கிறது அது பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ட்ரைசைக்கிள் பார்க்குறது, இந்த வண்டியிலையா 2 வருஷம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் அந்த வீடியோல எல்லாம் பார்க்குறது ரொம்பவே இதுவாக இருக்கும். நான் அப்பப்போ கால் பண்ணி பேசுவேன், எப்படி இருக்கீங்கப்பா தம்பி, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. சென்னை வந்ததும் போய் மீட் பண்ணணும்னு சொல்லி மீட் பண்ணேன். ரொம்பவே ஹாப்பி அவங்கள மீட் பண்ணதுக்கு. இன்னும் நிறைய சாதிக்கணும்னு சொல்லியிருக்கேன், நிறைய சாதிப்பாங்க. உங்களோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டோடையும்.
தேங்க்யூ லவ் யூண்ணே ப்ரோ, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இவங்க பாக்குறதுக்கு இங்க இருக்கவங்க வந்திருக்காங்களோ இல்லையோ, வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ பில்லு ஷோ அண்ட் ஜாவி ஷோ வந்திருக்காங்க. பில்லுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குப்பா. இவங்க பாக்குறதுக்காக அங்க இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, பரமக்குடியில இருந்து வந்திருக்காங்க. டைமில் பில்லு வந்து யூடியூப் பார்ப்பான். ஸோ அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு 2-3 வீடியோக்கு அடுத்து உங்கள் வீடியோஸ் தான் வரும். சாரி ப்ரோ. ஸோ பில்லு அண்ணனை பற்றி தேங்க்யூ. நீ தானே வேற லெவலில் பண்ணுற. தேங்க்யூ. சரி, உங்கள் வீடியோ எந்த வீடியோ உனக்கு பிடிக்கும்? ட்ரை சைக்கிள் ஓட்டுறது. சூப்பரா. தேங்க்யூ. ஸோ வந்துட்டு உங்களோட எல்லா வீடியோஸுமே பார்ப்பேன். அதுவும் நான் நைட் டைம் ஒரு 9 o'clock 10 o'clock போல் பார்ப்பேன். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி அந்தந்த இடத்துல கிடைக்கிற ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட்டுட்டு இவங்க 2 பேர்த்துக்குள்ளே உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்குல்ல. ஸோ அதுதான் ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும். ஸோ இன்னும் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. லவ் யூ. வந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ சிராஜ் அருண் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு மாதிரி. ஸ்டார்டிங்கில் இவங்க இங்கே முயற்சி எடுக்கிறப்ப ஸோ இவங்க எப்படி போக போகிறாங்கன்ற ஒரு க்யூரியாசிட்டியோட தான் இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் அவங்க மெசேஜ் பண்ணி நான் கேட்பேன், எங்கே போயிருக்கீங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன ஏதுன்னு சொல்லி. ஒவ்வொரு தடவை அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய இது எங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முயற்சியை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ, சிராஜ் அண்ட் அருண் 2 பேருக்குமே. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நிறையா பண்ணுன்றதான் எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. நிகழ்ச்சியான ஒரு ஹாப்பியான மூமெண்ட் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் கிடைக்காதுல்ல, யோசிச்சு பாருங்களேன். கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க அதுக்கான வரத்தையும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். அவங்க கையால ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க போறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட பையன். இந்த பையன் பிறக்கிறதுக்கு கடவுள்கிட்ட முத ப்ரே பண்ணது இவங்க 2 பேர் தான். என் மனைவி வந்து கர்ப்பமாயிட்டாங்க அப்படின்னு நான் இவனுக்கு தகவல் கொடுத்தேன். ஒரு அரை மணி நேரத்தில் அண்ணே போன கட் பண்ணுங்கண்ணே, நான் கூப்பிடுறேன், முக்கியமான காலில் இருக்கேனே அப்படின்னா. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சங்கர், முகில், சர்க்கிளில் உள்ளவங்க இப்படிலாம் வீட்டுக்கு வந்தாங்க. விளையாட்டு ஜாமான், குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு, அதாவது இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை, 45 நாள் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. முத என்னுடைய குழந்தைக்கு ட்ரெஸ்ஸும் விளையாட்டு ஜாமானும் வாங்கி கொடுத்த 2 பேர் சிராஜும் அருணும் மட்டும்தான். அதை இந்த நேரத்தில் பதில் பண்ணுறேன். என் பையனுக்கு வந்து முருகன் பேர் வந்து, நான் முருகன் பக்தன், அதனால முருகன் பேர் குகன் வச்சுட்டேன். எந்த துணை பேர் செல்ல பேருன்னு நம்ம அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது. இனி வர காலத்தில் ஒரு நடிகர் மாதிரி ஆகணும், ஒரு கிரிக்கெட் வீரர் மாதிரி ஆகணும், ஒரு பெரிய ஜாம்பவன் ஆகணும்ல எனக்கு கனவு கிடையாது. என் மையம் வளர்ந்து வந்தா வாழ்க்கையில சிராஜ் அருண் மாதிரி இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய அவனுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட். ஆனா என்னென்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு அவன் என்னட்ட ஆசையோட கேட்டான். இதை விட ஒரு கிஃப்ட் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. என் மகனுக்கு செல்ல பேரு அவங்க 2 பேர் தான் வைக்க போறாங்க. இனிமேல் இந்த பயணத்துல இருந்து அவன் இலக்கு முடிகிற வரைக்கும் அந்த பேர் தொடங்கும் என்ன இந்த சபையில உங்களுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்ல அண்ணன் வந்து எப்படின்னா எந்த ஒரு ரத்த சொந்தமும் இல்லாம நமக்காக உயிரை ஒருத்தவங்க கொடுப்பாங்கன்னா அது எங்க அண்ணன் மட்டும்தான். நமக்காண்டி உயிரை உண்மையிலே ஒருத்தவங்க கொடுக்காங்க இருக்காங்கன்னா வாழ்க்கையில கஷ்டப்படும் போது ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணணும்னா அது இவருக்கு மட்டும் தான் பண்ணுவேன். அண்ணே லவ்வின்னு உங்க பையனுக்கு ஒரு பேர் வைக்க சொல்லிருக்கீங்க. இதை விட பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடையாது. என்ன பேர் வைக்கலாம்? 2 பேர் என்னண்ணே திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? முருகன் தான் உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்றீங்க. அது எல்லாருக்கும் வச்சுட்டாங்கடா. வெற்றி செல்வன் நல்லா இருக்கு. ஓகே அனௌன்ஸ் பண்ணிடுறோம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க சிராஜ் அருண் மாதிரி வரணும்னு. சிராஜ் அருணை கூடவே நல்லா வருவான். அதனால வந்து வெற்றி செல்வன்ற பேர் வைக்கிறோம். கண்டிப்பா இந்த குழந்தைய வந்து பயங்கரமான உயரங்கள் தொடும், பல சாதனைகள் படைக்கும். இப்ப இந்த மேடையில சொல்றோம் இந்த குழந்தை கண்டிப்பா வந்து சாதனை பண்ணும். ஆனா எங்களை நம்பி இவ்வளவு தூரம் ஒரு ஜஸ்ட் வந்து நாங்க வந்து ஒரு ட்ரைசைக்கிள்ல பயணமான உலகத்திலே யாரும் பண்ண முடியாத சாதனைகளை பண்ணோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். உங்களுக்கு இந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தி எந்த காரணத்தினால இந்த அளவுக்கு எங்களுக்கு தாக்கம் உங்களுக்கு ஏற்படுத்திருக்கு? ஏன் இவ்வளவு பிரபலங்கள் இருக்கும்போது உங்க குழந்தைக்கு நாங்க தான் பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு? என்னோட பாஸ்ட் லைஃப் வந்து இவங்க 2 பேருக்கு தான் தெரியும், வேற யார்ட்டையும் நான் ஷேர் பண்ணது கிடையாது.
நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப்ல தோத்துருந்தேன். அது எனக்கு என் நண்பருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அதுக்கடுத்து நான் கண்ணீர் வடிச்சது இவங்க 2 பேர்கிட்ட தான். ஒரு நாள் பைக்ல வந்து என்கிட்ட சிராஜ் வந்தான், சிராஜ் யாருனோம், அண்ணே உட்காருங்கண்ணே அப்படின்னா. நேராக கற்றாப்பழம் பள்ளிவாசல்ல தொழுவ போனோம். அப்ப வந்து என்னை சென்டரில் உட்கார வச்சுட்டான், என் தலையில தொப்பியை போட்டான். இந்த சைடு அருண் உட்காந்துக்கிட்டான், இந்த சைடு சிராஜ் உட்காந்துட்டான். அண்ணே அல்லாட்ட நான் வேண்டியிருக்கேன், 30 நாள் நோன்பு வச்சிருக்கேன், 30 நாள் தான் என்னை கூப்பிட்டு போனான். நான் நோன்பு வச்சிருக்கேன், அடுத்த வருஷம் நீங்க மனைவியும் குழந்தையோட இல்லைன்னா நான் அல்லாஹ் வணங்க மாட்டேன்னு சொன்னா, அந்த விஷயத்துல நானும் ஜெயிச்சேன், அவனும் ஜெயிச்சான். இன்னைக்கு நானும் ஜெயிச்சுட்டேன், என் பொண்டாட்டி பிள்ளையோட நான் இங்க ஸ்டேஜில் நிற்கிறேன். அதுக்கு முழு காரணம் என்னோட உழைப்பு, என்னோட கல்வி, என்னோட எல்லாமே இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் ரத்த சொந்தமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்ப எங்க ராஜா மாமா இருக்காரு, அந்த 8th இருக்காரு. இன்னைக்கு தான் சொன்னாரு, அருண் வந்து நம்மளுக்கு சொந்தக்காரன். நான் இன்ன வரைக்கும் நான் வந்துட்டு என்ன ஜாதின்னு கேட்டதில்லை, என்ன மதம்னு கேட்டதில்லை. நானும் அவனும் அண்ணன் தம்பி தான். முக்கியமா எனக்கு சொந்தக்காரன், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என்னுடைய தம்பி, அதாவது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது ஒரு மனைவி வந்து கிடைக்கிறது பெரிய பலன்னு சொல்லுவாங்க. சமீப காலமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்ப என் மனைவி வந்து அவங்க ரிலேட்டிவ் உள்ள போனை ஃபுல்லாமே புடிங்கிட்டு இருந்தா. என்னம்மா பண்ற அப்படின்னு கேட்டேன். சிராஜ் யாருன்னு நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண விட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நேசிக்கிற பெரிய விஷயங்கள்லங்க, என்னை நம்பி வந்து நேசிச்சவ சிராஜ் யாருன்னு வந்து கிட்டத்தட்ட 25 பேரை ஃபாலோ பண்ண விட்டா அவங்களுடைய கிராமத்துல. இதை விட ஒரு வெற்றி வந்து பெரிய வெற்றி கிடையாது. சிராஜ் யாருன்னு வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம்னு சொல்றாங்க, ஆகஸ்ட் 17 சிராஜ் அருண் தினம். ஏன்னா அவங்களும் இந்தியாவுக்கு பெருமை தானே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கள பெருமைப்படுத்துறதுல இந்த ஒரு ஸ்டேஜ் குர்ரா உங்களை பத்தி நான் பேசணும்டா அப்படின்னு நான் சொன்னேன். ஃப்ளெக்ஸ் அடிச்சேன். அண்ணே ரொம்ப இதெல்லாம் எதிர்பார்க்கலன்னு சந்தோஷப்பட்டேன். எனக்கு பத்தலடான்னு வரும்போது ஆர்த்தி எடுத்தேன். அண்ணே கண்கலங்கண்ணா எனக்கு பத்தலடான்னு. நேற்று என் மனைவிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து உன் தம்பியை விட ஒருத்தன் இருக்காமா, ஏன்னா அவங்க தம்பி தான் தாய்மாமே. நான் சிராஜ் அருணுக்கு அந்த பட்டம் கொடுக்குறேன்னு சொன்னேன். அவங்க தான் அந்த பர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் என் மனைவிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய குழந்தைக்கு தாய்மாமே வந்து சிராஜ் அருணுன்றதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த சிராஜ் அருணுக்கு, சிராஜ் அருணை நேசிச்ச எல்லாருக்கும் நன்றி. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தேங்க்யூ நேரே, ரொம்ப நன்றி. லவ் யூ நே. என் பையன் அருண் எங்க வீட்டுக்கு வரலாம் வந்து சொன்னாப்ல, என்னப்பா இப்படியே இருக்கீங்க, நீங்கெல்லாம் சாதிக்கதானா அப்படின்னு நான் சொன்னேன். 2.5 வருஷத்துக்கு முன்னால சொன்னான், சித்தி கலெக்டர் ஆஃபீஸில் ஒன்று கேட்டிருக்கோம், அது சக்சஸ் ஆயிட்டா எனக்கு பெருமைதான்னு எனக்கு சொன்னது இன்னைக்கு ஞாபகம் வருது. நாங்கள் பெரிய ஆளா வர்றோம், ஆனால் இந்த மாதிரி டிராவல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவன் வேற ஏதோ படிப்பு விஷயத்துலதான் கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் ஒவ்வொரு மாநிலத்தில் போய் இந்தியாவின் பெருமையை மேல் நாட்டியதற்கு என்னுடைய பிள்ளைகள் இந்த தாய்நாட்டின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு பெருமையா இருக்கு. எனக்கு மொத்தம் 3 பசங்க, அருண், ஆகாஷ், கணேஷ் பாபுனு. என்னைக்கு யூடியூப்ல இவங்களெல்லாம் நான் பார்த்தனும், ரொம்ப நாள் பேசலை, அடிக்கடி பேசுவேன், ஆனால் எங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் சித்தி ரொம்ப பெருமையாக இருக்கு சித்தி. ஆனால் நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன், ஆனால் ஒரு நாள் என்கிட்ட எந்த உதவியுமே கேட்டதில் ரொம்ப சந்தோஷம் சித்தின்னு எங்கள் பையங்க சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். இந்தியாவுக்கே, அதன் தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுக்காரங்க எதுக்குமே லாயக்கில்லைன்னு சொன்னாங்க, அதை முறியடிச்சு பெருமை சேர்த்ததுக்கு இந்தியாவின் தமிழ்நாட்டு அது மதுரை மைந்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை விட மேலும் மேலும் வளர்றதுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கும். ஒரு தாயா சொல்றேன், என்னைக்குமே இவங்க 2 பேரும் ஜெயிச்சு வரணும். இதன் மாதிரி நிறைய பேர் தமிழ்நாடு சேர்ந்த இளைஞர்கள் துணிந்து செயலாற்றுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். எப்படி அந்த டிராயிங் சார் வந்து நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கணும், அதே மாதிரி எங்கள் அஜரத் தான். எங்கள் அஜரத் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாமே என்னை ஊக்கப்படுத்தி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காரு. அஜரத் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும், எந்த மேடை போனாலும் நான் உங்களுக்கு அதே சிராஜ் தான். லவ் யூ அஜரத். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் இறைவனுடைய கிருபை உண்டாகட்டுமாக.
இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர்களுடைய பாதை இறைவன் வந்து அங்கீகரிச்சிட்டேன். இதுவே முழுமையான வெற்றிக்கு ஒரு அடையாளம். சிராஜை பத்தி ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லணும். சின்ன பிள்ளையிலிருந்து நம்மகிட்ட அரபி கிளாஸ் ஓதன பிள்ளை, ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட். அரபி நிகழ்ச்சி எது வச்சாலும் நான் முதல் பார்க்கறது சிராஜ் தான். ஏன்னா அவருடைய வாய்ஸ் தனியா தெரியும். நீங்க யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க. அருண் வாய்ஸ் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் அரபி கிளாஸ்ல ஒரு 60 பிள்ளை 70 பிள்ளை ஓதுறாங்கன்னா சிராஜ் வாய்ஸ் மட்டும் ரொம்ப தனியா கலக்கலா இருக்கும். அதனால வந்து எந்த ஸ்டேஜ் ஏற்றினாலும் முதல்ல சிராஜை தான் ஏற்றுவேன். அந்த ஒரு தைரியமானு தெரியல. இப்போ வந்து இந்தியா முழுக்க போயிட்டு வந்திருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு ஒரு தமிழ் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, வாயில இருக்கு ஊரு அப்படிம்பாங்க. நம்ம வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு தமிழகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னால குழம்பி போயிடுவோம். முதல் ரைட்டு, ரெண்டாவது லெஃப்ட், அடுத்து லெஃப்ட் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வச்சுக்கிடுவோம். குறிச்சு வச்சுக்கிட்டு தான் வருவோம். தம்பி ஒரு நாள் நுகர் தொழுகைக்கு வந்தார். வந்து அஜர்த்து ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னு, வெளியில வாங்க அப்படின்னாரு. தொழுகை முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த வெளியில நிக்கல ட்ரை சைக்கிள் புதுசா வாங்கிட்டு நேரா பள்ளியாசலுக்கு தான் வந்தார். அஜர்த்து இதுக்காண்டி துவா செய்யுங்க. இந்தியா முழுக்க நான் வந்து இதுல வந்து டிராவல் பண்ணி ஒரு சாதனை படைக்க போறேன். இந்த கண்டு வந்து ஊண்ட போறேன், மரக்கண்டுகளை ஊண்ட போறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப தம்பியை வந்து ஊக்கப்படுத்தி துவா செஞ்சு வழி அனுப்பி வச்சோம். ஆனா ஊக்கப்படுத்தி வழி அனுப்பி வச்சதுனால என் மனசுல ஒரு விதமான எண்ணம், நம்ம ஜீவாநாடுல குடியிருக்கோம், பக்கத்துல சோழலைக்கு போறோம், இந்த சைடு பார்த்தா பொன்மேனி, ஏதாவது ஒரு ஏரியாக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கஷ்டம். கேட்பானே மெயின் ரோடுக்கு எப்படினே போனோம், ஏன்னா மெயின் ரோடுக்கு கேட்டுதானே வரோம். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. என் மனசுல வந்து ஒரு விதமான எண்ணம், லோக்கல்லே நம்மளால போயிட்டு வர முடியாது, தம்பி இந்தியா முழுக்க ரவுண்ட் அடிக்கிறீங்களா, அப்படியே துவா செய்யுன்னு சொல்றாரு. கண்டிப்பா ஒரு ஆள் வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு ஸ்டெப் வைக்கும் போது நம்ம தடங்களா இருக்கக்கூடாது, ஊக்கப்படுத்தி அனுப்பணும். அந்த அடிப்படையில் ஊக்கப்படுத்தி அவருக்கான துவா செஞ்சு அனுப்பணும். ஆனா நம்பவே முடியலங்க, இந்தியா முழுக்க டிராவல் பண்ணிட்டு அவர் வீடியோ பார்க்காத நாளே இல்லை. என் மையன் வந்து அவருடைய ரொம்ப ஃபேன். எங்களை ஹர்ஷத் எங்க காணா, ஹர்ஷத் ரொம்ப ஃபேன், நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு அப்படி வெக்கப்பட்டு ஒளிஞ்சு இந்த கூட்டத்தில் தான் உட்காந்துருக்கான். அப்ப இறைவன் ஏக இறைவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர்களுக்கான செய்யாத பிரார்த்தனை துவா செய்யாத நாளே கிடையாது. அது எதுவுமே நான் உங்களுக்கான துவா செஞ்சிருக்கேன். இவங்களுடைய வெற்றி இந்த கிண்ண சாதன புத்தகத்துல இடம் பெறணுங்க, கண்டிப்பா இடம் பெறணும். இந்தியா முழுக்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ட்ரை சைக்கிள் வச்சு ரவுண்ட் அடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா கிண்ண சாதன புத்தகத்துல இடம் பெற்றே ஆக வேண்டும். அந்த ரேஞ்சுக்கு நம்மளும் கொண்டு போகணும். இறைவன் ஏக இறைவன் இங்க 2 பேர்த்துக்கும் கிருபை செய்வானாக. இங்கு வந்திருக்கக்கூடிய நம்ம அனைவருக்குமே நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தருவானாக, பொருளாதாரத்தில் அபிவிருத்தி தருவானாக. சிராஜ் அருண் 2 பேர்த்துக்கும் இன்னும் மேலும் இறைவன் அபிவிருத்தி கொடுத்து இன்னும் அதிகமான சாதனை படைக்கு கிருபை செய்வானாக. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். வணக்கம், ரொம்ப நன்றி. க்ளோஸ் ஃப்ரெண்டோட அப்பானா நம்மளை திட்டமிட்டு தான் செய்வாங்க. இந்த அப்பா அவன் ஃப்ரெண்டுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு வந்து நின்று இங்க ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணதே அவர் தான். வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று இந்தியா முழுவதும் ட்ரை சைக்கிள் மூலமாக அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று வந்திருக்கின்ற அருமை தம்பி அருண் சிராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எத்தனையோ தியாகிகளை நான் பார்த்துருக்கேங்க. எல்லாருடைய தியாகத்தையும் நான் வந்து படிச்சிருக்கேன் வரலாற்றில். அதாவது வாஞ்சிநாதன், பாரதியார், கட்டபொம்மன், கர்ம வீரர் காமராஜர், கக்கன்ஜி, பசும்பன் முத்துராமலிங்க தேவர்கள், இவர்களுக்கெல்லாம் நாட்டுக்கு பல தியாகங்களை பண்ணியிருக்காங்க, தன்னலம் கருதாமல். அதே மாதிரி நம்ம சிராஜும் அருணும் அவங்களுடைய நலனையும் கருதாமல், அவங்க குடும்பத்தையும் பற்றி நினைக்காமல் இன்று இந்தியா முழுவதும் போயிட்டு வந்திருக்காங்கன்னா இந்த சாதனையை முறியடிக்கிறதுக்கு இந்த நாட்டிலேயோ இந்த இந்தியாவிலேயோ
இந்த உலகத்திலேயோ யாராலையும் முடியாது என்பதை நான் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் இந்த சாதனை பண்ணினது மாதிரி இன்னும் பல துறைகளுக்கு சென்று பல சாதனைகளை வழங்கி உலகம் பூரா இவர்களுடைய புகழ் வர வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிப்பா, நன்றி. ஆமா வாங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கு. ரொம்ப அந்த எல்லாமே சுற்றி வந்தது ரொம்ப 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 எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. நீ பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கிளம்பும்போது நான்லாம் நினச்சது முக்கிய ஒரு காரணம் என்னன்னா, எங்கே இவங்க போயிட்டு வரப்போகிறாங்க, 3 மாதத்துக்குள்ளே வீட்டுக்கு திருப்பி வந்துடுவாங்க, இவங்களால் பயணம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப நினச்சி இது பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் இந்த அளவுக்கு போய் வெற்றி அடைஞ்சு 15 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணமே சிராஜ் அருண் அவருடைய உழைப்பு, தன்னம்பிக்கை. இதற்கு என்னைக்கணும் இதை போல இன்னும் மீண்டும் பல வெற்றிகளை சாதிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இறைவனை. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட தம்பி இவன் சொல்றத விடட்டு இவன் நான் இவளோட அக்கா சிராஜ் தான் என் தம்பின்னு சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். இன்னைக்கு எங்க அம்மா பேசல, அவ்வளவு சந்தோஷம் எனக்கு தெரியுது. இவ்வளவு ஹாப்பியா எங்க அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க பட்ட கஷ்டத்துக்கு 2 பேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எங்க அம்மா ஒரு ட்ரெய்லர், எங்க அத்தா ஒரு டிரைவர். இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் டிரைவரோட மகன் இவ்வளவு சாதிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் எனக்கு ரொம்ப பெரிய பெரிய உசரத்துக்கு போகணும். நான் அந்த இறைவனை பிரார்த்தித்துக்கிறேன். அம்மா, நீங்க உங்க பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்கீங்க. இந்த கட்டத்துல எங்க நனிமா இல்லைன்னு தான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. எங்க நனிமா ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. இன்னைக்கு எங்களோட வெற்றியை பாக்குறதுக்கு எங்க நனிமா இல்ல. பட் இந்த கூட்டத்துல எங்கேயாவது இருந்து அவங்க பாப்பாங்க நான் கண்டிப்பா நம்புறேன். எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து என் கல்யாணத்தை அவன் தான் நடத்தி வச்சான். நான் எப்பெல்லாம் டவுனா ஃபீல் பண்றேனோ என் தம்பி அவ்வளவு எனக்கு எனர்ஜி கொடுப்பான், அவ்வளவு நம்பிக்கையா பேசுவான். இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தம்பி உடையான் படைக்கான்சான்ற மாதிரி என் தம்பி ரொம்ப கிரேட். 2 பேருமே சிராஜும் அருணும் சரி இவ்வளவு சாதிப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. லவ் யூடா சிராஜ். அந்த இறைவன் என்னைக்குமே உங்களுக்கு துணையா இருக்கணும். நன்றி. எல்லாரும் வணக்கம். அவர் அண்ணன் சொன்ன மாதிரி இவன் கரெக்டாக 3 வேளை சாப்பிட்டு விட்டு சரியான முறையில் இருக்க மாட்டான். ஆனாலும் இவன் ட்ரைசைக்கிள் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் கூட போக மாட்டாங்க, திரும்பி வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் என்ன தெரிய போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணாதுன்னு வீட்டுக்கார பார்த்து சொன்னேன். ஆனால் போகும்போது தான் தெரிஞ்சது இவங்க சாதிச்சிருவாங்க அப்படின்றது. நான் ஆரம்பத்தில் நான் மிடில் கிளாஸாக இருக்கிறதுனால நானும் ஒரு டிரைவர் தான். மிடில் கிளாஸாக இருக்கிறதுனால சரி இவங்க 2 வருஷம் நான் போய் சுற்றிட்டு வந்துடுவான், இந்த 6 மாதத்தில் வந்துடுவான், 3 மாதத்தில் வந்துடுவான்னு சொன்னாங்க. ஆனால் நான் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் 2 வருஷம் இருக்கும்போது 1 வருஷத்தை கடந்த உடனே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சார் ரைட்டு, இவங்களும் இப்படி ஆகிட்டாங்களா, இவங்க என்ன ஏன்னா படிக்க வீடு ஒரு பிராயில கோடி மாதிரி தான் இவ்வளோ நான் நினைச்சிருந்தேன். இவன் இந்த அளவுக்கு போயிட்டு வருவாங்கன்னு எனக்கு உண்மையில ரொம்ப இதாக இருக்குது. 1 வருஷம் நடந்தவொடனே எனக்கு வச்சு ரைட் ஓகே நம்ம வருமானத்தை நம்ம பார்த்துக்குருவாங்க, பையன் எதுவும் சாதிச்சிருக்கேன். ஆனால் இவன் சொல்கிறத விட எனக்கு எல்லாருமே நான் நிறைய தெரிஞ்சுக்கல, நிறைய பேர் சொல்லி தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பாக வீரகலை ஊர்லேருந்து கிளம்பும் போது நான் போகவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் சும்மா பேக் ஊற்றிட்டு போகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. நான் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டேன், நான் போகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவருடைய யூடியூப்பை பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நிகழ்வுலையும் இவருடைய வீடியோ நான் மேக்ஸிமம் பார்க்கும்போது லடாக்கு, காஷ்மீர் அந்த ஒரு வண்டி பாதை மாதிரி போகும்போது ட்ரைசைக்கிள் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே உள்ள மக்கள் அந்த காரில் இருந்து இவங்களை இடைஞ்சல் பண்ணி இவங்களோட சண்டை போடுறது எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு உயரத்தில் இவ்வளோ ஒரு ட்ரைசைக்கிள் எடுத்து போகும்போது அந்த கஷ்டம் போது அன்னைக்கு நான் சரி ரைட் சாதிச்சிருவாங்க, இனி சாதிச்சிருவாங்க. ஏன்னா இந்தியாவுடைய கடைசி உயரமான காஷ்மீருக்கு மேலே ஏறியாச்சு, இனி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இனி கண்டிப்பாக சாதிக்காம வரமாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லா இளைஞரும் நிறையா பேர் வேலை வெட்டி போகலை அப்படிக்கல அப்படிங்கிறத விட இந்த 2 வருஷமாக இப்படி போயிட்டு இந்த 1 வருஷத்துக்கு பிறகு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் மூட தூக்கி வச்சாலும் கூட அந்த கஷ்டத்தினால கூட நான் இவன் நினச்சேன் என்ன வேலைக்கு போகாமல் இப்படி போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ அந்த வழியெல்லாம் எனக்கு இல்லை. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பூரிப்பாக இருந்துச்சு. ஆனால் நான் இவன்ட்டு அதிகமாக பேச மாட்டேன், நம்பிக்கிட்ட தெரிஞ்சுக்கிற மாட்டேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அது இந்த சப்ஸ்கிரைபர் நாங்கள் இவனுக்கு உறுதுணையாக இல்லை. இந்த நீங்கள் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்களே நீங்கள் தான் இவங்களுடைய வழிகாட்டியாக இருக்கீங்க. உங்களை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு சந்தோஷமே வந்துட்டு நான் ரொம்ப இவனுக்கு ஹெல்ப் பண்ணல. நீங்கள் தான் இவங்களுடைய குலதெய்வமாக நான் நினைக்கிறேன். நன்றி 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 நன்றி.
இன்னும் ஒரு நிமிஷம். நான் வந்து தம்பி மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கல. என் மகளும் எங்கள் மாமாவும் தான் வந்து அவன் சாதிச்சிருப்பாங்க. விடுங்க, ஏன் வேலைக்கு போகலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தங்கச்சியும் அவங்க தாத்தாவும் தான், அவங்க அம்மாயி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க அப்படியே அவங்க ஒன்றுமே தெரியாட்டாலும் கூட நல்லா இருப்பாப்பா, விடுங்கப்பா, உங்கள் கஷ்டத்தை நீங்கள் பார்த்துங்கப்பா, தம்பி சாதிச்சிருப்பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க தங்கச்சி ரொம்ப முழுவதுமே கொடுத்தாங்க நம்பிக்கையை. தேங்க்யூ. மையன் ஜெயிச்சு வருவான்னு எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை இருந்துச்சு. என் மையன் என்னைக்குமே என்கிட்ட சொல்லுவான், எல்லாரும் மாதிரி நான் இருக்க மாட்டேம்மா, எதையாவது ஒன்று நான் சாதிச்சுத்தான் தீர்வேன்னு சொல்லிட்டேன். அதனால என் மையன் எப்பவும் ஜெயிச்சு வந்துடுவேன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. வெற்றியோடு ஜெயிச்சு வந்துட்டான். நன்றி. எல்லாரும் இந்த டிஸ்கவரி சேனல்ல அந்த மேன் இஸ் வேர்ல்டு வந்து சின்ன வயசுலேருந்து நானும் எங்கள் அண்ணனும் பார்ப்போம். எங்கள் அண்ணன் வந்து சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி வாழ்வேன் சௌமியா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசில் எங்கள் அண்ணன் விளையாட்டாக பேசுகிறாங்கன்னு நினப்பேன். ஆனால் உண்மையிலே எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அந்த இதில் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்துல் கலாம் சொல்லுவார்ல, கனவு காணுங்கள் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணன் பெரிய பெரிய கனவுகள் காண்றாங்க. அது நடக்கும் கண்டிப்பாக. பெரிய அளவுக்கு எங்கள் அண்ணன் போவாங்க. நீங்கள் இன்னும் நிறையா சப்போர்ட் கொடுக்கணும் எங்கள் அண்ணனுக்கு. ஆனால் எங்கள் அண்ணன் எப்பவும் பாசத்தெல்லாம் காமிச்சது கிடையாது. ஆனால் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் அந்த 2 வருஷம் ட்ராவலில் எங்கள் அண்ணன் ரொம்ப பாசத்தை காட்டலனாலும் என்னால் ரொம்ப பாசமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிராஜனை பற்றி முதல்ல ஸ்டார்டிங்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு. நான் சொல்லுவேன், 2 பேருமே எங்கள் அண்ணன் தான். சிராஜனே எங்கள் அண்ணன் தான், அருணனே எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் இன்னும் நிறையா கொடுக்கணும். எங்கள் அண்ணன் இன்னும் நிறையா மேலே போகணும். ஏன்னா 2 அண்ணனுமே மேலே போகணும். ஏன்னா நிறையா பேசுனாங்க எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமே. எங்கள் அண்ணன் ரொம்ப கோவப்படுவாங்க. அப்போ சொல்லும் போது இதெல்லாம் உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உண்மையிலே எங்கள் அண்ணனுக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பேன். இன்னும் மேலே போகணும், நிறைய பேருக்கு பதில் சொல்லணும். இன்னும் மேலே போய் எங்கள் அண்ணன் நிறைய பேருக்கு பதில் சொல்லணும். அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த இதை பார்க்கணும் எங்கள் அண்ணனை அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்புறம் முக்கியமானது வந்து எங்கள் அம்மா இந்த இடத்துல உண்மையிலே இல்லை. ஏன்னா எங்கள் அண்ணனை உண்மையிலே எங்கள் அம்மா பெற்றாங்க, கரெக்டு தான். ஆனால் எங்கள் அம்மா தான் எங்கள் அண்ணனை வளர்த்தாங்க. சின்ன வயசுலேருந்து எல்லாமே அவங்க பிள்ளைகளை விட எங்கள் அண்ணனா மூத்த பேரனா ரொம்ப ஸ்பெஷலு. சொல்லுவாங்கல்ல அந்த மூத்த பேரன்னு சொல்லிட்டு, அது வந்து எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அம்மா ரொம்ப ஸ்பெஷலு. இல்லை கொடுமையான விஷயம் தானே, எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாயை கடைசியில் பார்க்கல. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கவலைப்படாதீங்க, அம்மாயை கண்டிப்பாக இங்கே இருந்து பார்ப்பாங்க. மேலே இருந்து என் பேரை இப்படி சாதிச்சிட்டேன் அப்படின்னு வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதாவது என்ன சொல்றதுன்னா வந்து எல்லாரும் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி எல்லாருமே வந்து நான் கண்டிப்பாக சாதிக்க மாட்டேன் அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நானுமே வந்து என்னோட சொந்தக்காரங்களாம் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஊக்குவிக்கிற விதமாக வந்து பாண்டி மாமா அவங்க, அதுக்கடுத்து சேமாரி சித்தி, இவங்களாம் எங்களோட சொந்தக்காரவங்க தான். ஸோ என்னை ஊக்குவிக்கிற விதமாக எங்கள் சொந்தக்காரவங்க அவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன் மாமா. தேங்க்யூ மாமா. சித்தி ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து ராஜாராம் சித்தப்பா ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான். நம்ம எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன், சேட்டா பண்ணியிருக்கேன், ஒழுங்காக படிக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்கும். அந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம அப்படியே பிடிச்சிட்டு போனோம்னா நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து மேலே போய்கிட்டே இருப்போம். எந்த நிலைமை போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். புகழ் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், டவுனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம அடுத்தடுத்து போவோம். இப்போ முதப்படியை வெற்றிகரமாக எடுத்து வச்சிருக்கோம். இவ்வளோ சப்போர்ட் இருக்கீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டோம், சைக்கிளில் போனோம், மரக்கன்று கொடுத்துருக்கோம். இப்படி நல்ல விஷயம் போனாலே மக்களுக்கு பிடிக்காது போல, நம்ம டான்ஸ் ஆடணும் போலடா, ஆடி பாடினாலும் மக்களுக்குலாம் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லி நிறைய புலம்பிருக்கேன். அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, லாரி டிரைவர்ஸ், நிறைய கூலி வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பரவாயில்ல, நம்மளை ஒரு உண்மையிலே நல்லதுதான் பண்ணியிருக்கோம். அப்பதான் எனக்கு தோண ஆரம்பிச்சது. சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நீங்க போடுற கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே தோணிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க நல்லா இருக்கணும், சிராஜ் ஒரு நல்லா இருக்கணும்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா இதை விட பெஸ்டா இன்னும் வேர்ல்டே திரும்பி பார்க்குற மாதிரி 192 நாடு திரும்பி பார்க்குற மாதிரி முயற்சி செஞ்சு சாதிப்போம். சத்தியம். நன்றி. இல்லை அருணுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அவனுக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்க மட்டும் இல்லை,
எங்க சொந்தக்காரங்க எல்லாமே அவனுக்கு சொந்தக்காரங்க தான். இவனுமே வந்து உரிமையா ராஜானே, உமரனே, ரியாஜனே எல்லாருமே அண்ணன் தான் கூப்பிடுவான். எங்க அண்ணன் பர்வேஜ், அவன் என் தங்கச்சி, எங்க அக்கா எல்லாருமே அவங்க எல்லாரும் இவனை வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தனா தான் பார்த்துருக்காங்க. உனக்கு உங்க சொந்தம் மட்டும் இல்ல, நம்ம சொந்தமும் இருக்காங்க. சாரி மன்னிச்சிரு, மறந்துட்டேன். இங்க வந்திருக்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ராஜானே, உமரனே, அம்மா சைதா வச்சு, அல்பரா வச்சு, அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மேல இருக்கவங்க, கீழே இருக்கவங்க, சிவாஜி அத்தா, அத்தா எப்ப போனாலும் ஸ்டைலா இருக்கீங்க. நீங்க தான் எங்களோட எங்க இருக்கீங்க. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அதாவது முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும், யாரு சாதிக்கணும்னாலும் யாரோட உதவி கண்டிப்பா வேணும். மகேந்திர சிங் தோனியா இருக்கட்டும், தளபதி விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், ஒருத்தவங்க வந்து உன்கிட்ட வந்து திறமை இருக்குடா அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்து நமக்கே ரியலைஸ் ஆகும். அது மாதிரி எங்க 2 பேருக்கும் பயணம் ஸ்டார்ட் ஆகும்போது கார்த்தி அண்ணன், சரவண அண்ணன், முத்துப்பாண்டி அண்ணன், ஜெயபால் அண்ணன், முகில், சங்கர், அதுக்கடுத்து என்னோட சொந்தமான கௌதம் அண்ணன், அர்ஜுன் அண்ணன், இந்த மாதிரி நிறைய அண்ணங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குடா, ஏன்டா வேஸ்ட் ஆகுறீங்கன்னு சொல்லி நாங்க எந்த விஷயம் பண்ணாலும் எங்களுக்கு எப்போ வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. அதாவது ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்றது விஷயம் கிடையாது. அதாவது ஆரம்பிக்கும் போது நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு சொன்னவங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. யாராச்சும் மறந்து விட்டுருக்கீங்கன்னா ரொம்ப மன்னிச்சிடுங்க. சப்ஸ்கிரைபர், அண்ணன்மார்கள், தங்கச்சி, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, தாத்தா எல்லாத்துக்குமே நன்றிகள். எனது உயிர் நண்பன் சிராஜுதீன் ரொம்ப நன்றிடா. நீ மட்டும் இல்ல, உனக்குள்ள திறமை இருக்கும் நீ சொல்லலைன்னா நான் இங்க கிடையவே கிடையாது. நம்ம நிறைய இன்னும் பிளான் போட்டு வச்சிருக்கோம், வெற்றி ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவோம். ரொம்ப நன்றிடா மாப்ள. உயிரை கொடுப்போம் படத்துல டைலாக் சொல்லுவாங்க, உயிரை எடுத்துக்கோ. உண்மையிலே அதே மாதிரி இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் மாறி வந்து என்னோட ஃப்ரெண்டு. இப்ப கேமரா டீம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான். அதே மாதிரி இங்க வந்திருக்க எல்லாருமே, அங்க இருக்கவங்க யாருமே நான் பிரிச்சு பார்க்க விரும்பல. நீங்க யாருமே இல்லைன்னா நானும் அருணும் இங்க கிடையாது. முத்துப்பாண்டி அண்ணே, சரவணா அண்ணே, கார்த்தி அண்ணே, ஜெயபால் அண்ணே, அங்க மேல உட்காந்துருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, நீங்க எல்லாருமே இல்ல அப்படின்னா சத்தியமா நாங்க யாருமே கிடையாது. எங்களுக்கு வந்திருக்க 500 சப்ஸ்கிரைபர் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க உட்காந்துருக்க நீங்க எல்லாரும் மட்டும்தான். நீங்க இன்னைக்கு ஒரு பட்டன் அமுக்கல அப்படின்னா நாங்க 2 பேரும் பின்வாங்கியிருப்போம். இன்னைக்கு முன்னாடி வரோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே நீங்க தான் காரணம். லவ் யூ சோ மச். நன்றி. நீங்க எல்லாருமே இதை விட பயங்கரமா பெருமைப்படுற மாதிரி நான் இவனும் சாதிப்போம். படங்கள்லாம் பண்ணி இன்னும் பெரிய லெவல்ல சாதிப்போம். சீக்கிரட்டா சில விஷயங்கள் வச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க ஒன்னொன்னு பாப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு பெரிய மேடையில உங்க எல்லாரையும் பெருமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லவ் யூ.